டைல்ஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு டீ போட்டுட்டேன் கொடுக்கறதுக்கு. ஆனா இந்தாங்க டீ எடுத்து வச்சிட்டுமா அப்படி. லைட்டா வளர்க்க நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, என்ன பண்றாருன்னு பாருங்க. வீடு சமைக்கும் போது தண்ணி ஊற்றி குப்பையாக்கிட்டே தான் இருக்கும். இவர் நான் கால் வைக்க அழுக்காக தொடச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இதான் இவருக்கு வேலை. எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குப்பை வந்துடக்கூடாதுங்க. விளக்கமா தட்டு உடனே கூட்ட ஆரம்பிச்சிருவாரு. நான் சமைக்கும் போது இந்த தண்ணி பட்டா இது வெள்ளத்தரையா இருக்கா, நீங்க வெள்ளத்தரையா இருக்கா, லைட்டா தண்ணி பட்டா கூட அழுக்காதானே ஆகும். சரி சமைச்சிட்டு மொத்தமா நம்ம துடைப்போம்னு பார்த்தோம்னா இருக்க மாட்டாரு. இங்க பாருங்க அப்பப்ப துடைக்கணும் அவங்களுக்கு. நம்ம இங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க விளக்கமா தட்டு ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் கூட்டிட்டு இருப்பாங்க. அப்பா இந்த வெயில்ல கிச்சன்ல போய் சமைச்சிட்டு வர்றதுக்குள்ள அவ குளிச்சா மாதிரி ஆயிடுது உடம்பே. நானும் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் பவுடரை அடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். அது அப்படியே கரைஞ்சிருது வேர்வையில. இல்லைன்னு வச்சிங்களா, பவுடர்லாம் போடலன்னா முகத்தை பார்க்க சுத்தமா நல்லா இருக்க மாட்டேங்குது. எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல, அப்புறம் பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க. அதனாலே போய் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு வந்து உட்காடுறேன். ஒரு வழியாக ஏதாவது சமைச்சு முடிச்சாச்சு. நீ என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். சாதம், தேங்காய் மாங்காய் துவையல், அதாவது மாங்காய் சம்மங்கின்னு சொல்லுவாங்க. சம்மங்கியா அது. இது பாகற்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், இது மோர் மிளகாய், இது நேற்று வச்ச புளிச்சக்கீரை, அப்புறம் தயிர், வாழைப்பழம். புளிச்சக்கீரை நேற்று வச்சது தான். பழசு எங்கள் வீட்டுக்காரங்களாம் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் நிறைய பழசுலாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். பழசை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். அதனால நான் மறுநாள் எனக்கு தூக்கி போட மனசு வராது, நான் சாப்பிட்டுப்பேன். இவங்கெல்லாம் தொட மாட்டாங்க. அவ்வளோ. இதான் நம்ம வீட்டு சமையல்.